ஹாய் ஹலோ டோரிமான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நாம் ஜேகேயோட ஒன் ஷாட் தான் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1க்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து சீக்கிரம் போடுங்க, உடனே போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான்டா. நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாஃபியா மேன். ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட் நம்ம இதில் முடிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஜேகேயோட அப்பா வந்து உங்ககிட்ட எல்லாம் ஒன்றுமே சொல்லியிருப்பார். உங்களால் தான் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அம்மா தங்கச்சி இறந்துட்டாங்கன்னு. ஸோ இதெல்லாம் கேட்டு நீங்கள் ஒரு மாதிரி கல்ட்டாக இருப்பீங்க. ஸோ இப்போ இதில் ஸ்டோரியிலேருந்து பார்க்கலாம். ஐயோ, இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேனா? இதுக்கப்புறம் என்னாலையும் மன்னிக்க முடியாது. ஆனால் அவர் எப்படி என்னை மன்னிச்சார்? அவர் எதனால் என்னை மன்னிச்சார்? அவர்கிட்டே போய் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகேவை தேடி போகிறீங்க. அவன் ஒரு ரூமில் வந்துட்டு உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஜேகே உள்ளே வரலாமா? வா. அது அது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுறீங்க. காலில் வந்துட்டு, ஏய் என்ன பண்ணுற, ஏந்திரன்றான். என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்னை மன்னிச்சிருங்க. அது கேட்குற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. வேறு என்ன சொல்கிறது, என்ன கேட்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. உங்களால் என்ன மன்னிக்க முடியுமா? மன்னிப்பு கேட்கலாமா? எனக்கு ஒன்றுமே புரியல ஜேகே. நான் பண்ணது பெரிய பாவம். உங்களோட ஃபேமிலியை அழிச்சிருக்கேன். என்னோட காசு தேவைக்காக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் ஏன் என்னை இன்னும் உயிரோட வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே எனக்கு வாழ விருப்பம் இல்லை ஜேகே. ப்ளீஸ் என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க காலை பிடிச்சிட்டு. அப்போ ஜேகே வந்துட்டு, எழுந்திருடி, உன்னை கொல்றதுக்கு எனக்கு தெரியாதா? உன் ஃப்ரெண்டை கொன்ன மாதிரி என்னால் முடியல, உன்னை கொல்ல முடியல. அதை ஏன் ஜேகே? நான் என்ன உங்களுக்கு பண்ணிட்டேன்? உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், பெரிய பாவம் பண்ணியிருக்கேன். தெரியும், எல்லாமே கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். ஸோ அமைதியாக இரு அப்படின்றான். நீங்கள் சரின்னு அமைதியாக இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, உங்கள் கன்னத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்றான். அப்போ நீங்கள் அப்படியே தலையை நாட் பண்ணுறீங்க, ஓகேன்ற மாதிரி. ஸோ ஜேகேவும் உங்களுக்கும் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு கல்யாணம். 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜேகேவோட காரில் வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, சரி சொல்லு, யார் உன்னை இப்படிலாம் பண்ண சொன்னது? ஜேகே, என்ன கேட்குறீங்க? அதாண்டி, உன்னை ஆக்ட் பண்ணி என் அம்மாவையும் தங்கச்சியும் கொல்ல சொன்னது யார்? ஜேகே, அதை நான் சொன்னேனே, எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் தான் கேட்டீங்களே, ஹெலன் கூட சொன்னாங்க. என்னை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு யாருன்னு தெரியாது ஜேகே. உனக்கு தெரியாமையே காசு வாங்கினியா அப்படின்னு ஒரு மாதிரி டெவிலாக கேட்குறான். நீங்கள் என்னடா இவன் அவனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேட்டான், இன்றைக்கி இப்படி பேசுகிறானேன்னு பார்க்குறீங்க. அப்படியே சைலண்ட்டாக அவன் ஃபேஸே பார்த்துட்ருக்கும் போது ஜேகே அவங்க கன்னத்தை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் எனக்கு கோவம் வருது, என்னால் முடியல. என் தங்கச்சி, எங்கள் அம்மா 2 பேரும் செத்துட்டாங்க. அது காரணமான நீ இங்கே சந்தோஷமாக இருக்கணும் நினைக்கிறியா? உன்னை சந்தோஷமாக நான் வச்சுக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை பிடிச்சி தள்ளுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அதுக்கு தான் சொன்னல ஜேகே, என்னை கொன்னுடுங்கன்னு. நீ அவ்வளோ அசால்ட்டாக சாகக்கூடாதுடி, அவ்வளோ அசால்ட்டாக சாகக்கூடாது. உன்னை சித்திரவதை பண்ணி சாவடிக்கணும், அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கா அப்படியே தூக்கி வாரி போடுது, என்னடா இவன் எப்படி பேசுகிறானேன்ட்டு. அப்புறம் உங்களுக்கே தோணுது நீங்கள் பண்ண தப்பு தான், எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஆகணும்ன்ட்டு. சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துறீங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறீங்க.
நீங்களும் ஜேகேவும் வீட்டுக்கு வந்த உடனே ஜேகே உங்களை பார்த்து போய் சரக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். ரூமுக்குள்ளே போயிட்டு கதவு சாத்திக்கிறான். நீங்களும் அப்படியே வந்து ஒரு மாதிரி நர்வஸாக போகிறீங்க. எல்லாம் நான் பண்ண தப்பு தானே, எனக்கு இது தேவைதான், இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உள்ளே போயிட்டு அவனுக்கு ஒரு பாட்டில் சரக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. ரூமுக்குள்ளே என்ட்ரான உடனே அவன் எப்படி இருக்கானா, ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக கழட்டி போட்டு நிற்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஷாக்கில் அப்படியே உங்கள் கையில் இருந்த சரக்கு பாட்டில் கீழே போட்டு என்ன பண்ணுறீங்க ஜேகே, நான் இப்படிலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு இங்கே பாருன்னு சொன்னேன் அப்படின்றான். நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அவன் டோரை பிடிச்சி லாக் பண்ணிவிட்டு உங்கள் ரொம்ப க்ளோஸில் வந்து நிற்கிறான். நின்றுட்டு உனக்கு பிடிக்கலையா, நான் உன் புருஷன் தானே அப்படின்றான். நீங்கள் ஜேகே உங்களுக்கு தான் என் மேலே விருப்பம் இல்லை ஜேகே, அப்போ ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, விருப்பம் இல்லாமல் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றீங்க. அப்போது உனக்கு விருப்பம் இருக்கணும், என் மேலே இருக்கணும், என்கிட்ட கெஞ்சணும், நீ கேட்டல மன்னிச்சிடுன்னு, நீ இதெல்லாம் பண்ணாதான் நான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நிற்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கிட்ட ரொம்ப க்ளோஸில் வரான். நீங்கள் ஜேகே ப்ளீஸ் கிட்ட வராதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே ப்ளீஸ். ஒரு மாதிரி இருக்கா, எனக்கு மூடாக இருக்கா, அப்போ எதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரியை பிடிச்சி உருகுறான். நீங்கள் அப்படியே சுருண்டு போய் கட்டில் விழுறீங்க. கட்டில் வந்துட்டு ஜஸ்ட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி கை வச்சுக்கிட்டு கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டு கத்துறீங்க. ப்ளீஸ் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. அப்போ ஜேகே வந்துட்டு கண்ணை தோறன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் முடியாது அப்படின்றீங்க. அப்போது அவன் கையில் கன்னை எடுத்துட்டு அதை லோட் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அப்போ கூட நீங்கள் கண்ணை திறக்கல. அவன் கன்னை எடுத்துகிட்டு வந்து உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சுட்டு கையெடுன்னு சொன்னேன் அப்படின்றான். நீங்கள் பொறுமையாக உங்கள் கையை அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. ஜேகே என்ன பண்ணுறீங்க ஜேகே, எனக்கு இதெல்லாம் வேணாம், என்னை ஒரேடியாக கொன்னுடுங்க, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்றீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களோட ப்ளவுஸில் இருக்கனா ஹூக்ஸ்லாம் ஒன்றா கழட்டிட்டு இருக்கான். நீங்கள் ப்ளீஸ் ஹூக்ஸ் எல்லாமே கழட்டின உடனே அப்படியே நீங்கள் பரண்டு கட்டில் படுத்துறீங்க. கீழே வந்துட்டு கட்டில் மேலே வந்து அப்படியே ஹைட் பண்ணுற மாதிரி. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களோட கால் மேலே ஏறி உட்காந்துட்டு உங்கள் முதுகில் 2 கை வச்சுட்டு நல்லா தாண்டி இருக்க செம்மையா, ஆனால் எனக்கு கோவம் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுகில் அவனோட நகத்தை வச்சு செம்மையாக கீறான். நீங்கள் ஜேகே வலிக்குது கத்துறீங்க. அப்போது அப்படியே கீறிட்டு அவன் அப்படியே அவனோட டங்கை வச்சு அப்படியே உங்களோட பேக் போன்ஸ் எல்லாம் வந்து லிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே கழுத்துக்கிட்ட வரைக்கும் வரான் லிக் பண்ணிக்கிட்டே. ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே வந்து ஏறி உட்காந்து உங்கள் முதுகு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எனக்கு உன்னை காயப்படுத்தணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய லாங் ஸ்கேல் மாதிரி எடுத்து அதை வச்சு உங்கள் முதுகுலேயே அடிக்கிறான். அவங்க மேலே தான் உட்காந்துட்ருக்கான். வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. அவன் செம்மையாக அடிச்சுட்டு அப்புறமா எழுந்து அவனோட ஷார்ட்ஸ் மட்டும் வேர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சரக்கு பாட்டிலை எடுத்துட்டு திரும்ப வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் முதுகெல்லாம் காயும். நான் பண்ண பாவத்துக்கு
நான்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது, இவர் என்னை சாகவும் விட மாட்டுறாரு, இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு, என்னை ஒரேடியாக சாகடிச்சா நிம்மதியாக போயிடுவல்ல அப்படின்னு அழுதுட்ருக்கீங்க. அப்புறம் அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி தான் டெய்லியுமே ஒரு ஒரு இடத்த வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அவங்க உடம்புல. உங்களால் தாங்கிக்கவே முடியல இதெல்லாம். சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்ல, அன்னைக்கு விருப்பப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. நீங்கள் என்னை மன்னிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்னை பிடிக்கலன்ற பட்சத்தில் என்னை கொன்னுடுங்க, என்னை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காதீங்க ஜெக்கே, என்னால் தாங்க முடியல ஜெக்கே, இதெல்லாம் ரொம்ப வலிக்குது ஜெக்கே அப்படின்னு அழுகிறீங்க அவங்கக்கிட்ட போயிட்டு. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, இப்படி தானே என் தங்கச்சியும் துடிச்சிருப்பா, என் அம்மா அவங்களும் இப்படி தானே துடிச்சிருப்பாங்க, என் தங்கச்சி அவளை என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? கொன்னுட்டேன், அவனுங்களை கொன்னுட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் பண்ண சொன்ன அவனோட பாஸ் யாருன்னு எனக்கு தெரியணும்ல. அவன் யாருன்னு தெரிஞ்சால் தானே அவனையும் கொல்ல முடியும். அவனையும் கொன்னுட்டு அப்புறம் உன்னையும் கொல்றேன் சரியா அப்படின்றான். அப்போ நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு அப்படி எழுந்து போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஜேகேவோட ஃப்ரெண்டு, அவரோட பேர் மிஸ்டர் கென்னு வச்சுக்கலாம், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ஜேகேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் உங்கள் வீட்டுக்கு வராரு. அப்போ ஜேகே வந்துட்டு, ஏய் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்ல, அவனுக்கு போயிட்டு சைடு செஞ்சு தருவான் அப்படின்றான். அவங்க 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு சைடு சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூம் ஃபுல்லே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது சடனாக டோரை வந்து ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க டோர் யாரும் ஓப்பன் பண்ணுறான்னு. பார்த்தா அந்த மிஸ்டர் கென் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு, ஹே நல்லா அழகாக இருக்கடி, அவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா, சே எனக்கு கிடைக்காம போனியே, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் கொடுப்பான், பட் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இங்கே வெளியே போன்னு சொன்னேன், இப்போ நீ வெளியே போகல ஏதாச்சும் தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்றீங்க. அடிச்சிருவியா? நான் கூட சும்மா விட்டலான்னு பார்த்தேன், ஆனால் உன்னை விடாமல் போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வர ரூம் டோர்லேருந்து. நீங்கள் கட்டில் மேலே ஏறி நிற்கிறீங்க. வெளியே போன்னு சொல்கிறேன், நான் வெளியே போன்னு இப்போ சொன்னேன் அப்படின்னு கத்துறீங்க. நீங்கள் கத்துற சவுண்டில் ஜேகே ஓடி வரான். ஓடி வந்துட்டு, ஏய் நான் அடுக்குதுங்க, நடாச்சு, ஏய் நாடி கத்துற அப்படின்றான். ஜேகே அவர் என்கிட்ட அப்படின்றீங்க. அப்போ ஜேகே அவனை பார்த்துட்டு, டேய் நடா பண்ணுற, உனக்கு நான் இங்கே வேலை, மச்சான் உன் ஒய்ஃபு ரொம்ப அழகாக இருக்காடா அப்படின்றான். அப்போ ஜேகே பார்த்துட்டு, அழகாக இருக்கால, நீ அவளை வேறு மாதிரி பார்க்கணுமே, வா உனக்காக வேற ஒன்று ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனை வெளியே அனுப்பிட்டு ஒரு குட்டி ட்ரெஸ்ஸு 2 பீஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு, இதை போட்டு வெளியே வா. ஜேகே என்னால் முடியாது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஜேகே, நான் உங்கள் ஒய்ஃப், ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. எனக்கு தெரியும், சொன்னதை செய், இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோ, ஏன் என்னை கொன்றுவீங்களா? அது எனக்கு வேணும், பண்ணுங்க. அவனை உள்ள அனுப்பி அவன் கூட, ஜேகே ப்ளீஸ் எதுவுமே சொல்லாதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குட்டி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறீங்க. அதை வேர் பண்ணிவிட்டு அப்படி இப்படி உடம்ப கை வச்சு கவர் பண்ணிகிட்டே வெளியே வரீங்க. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு சோஃபாவில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்ருக்கான். ஜேகே ஒரு பக்கம் சரக்கு அடிச்சிட்ருக்கான். நீங்கள் முன்னாடி போய் நிற்கிறீங்க அந்த குட்டி ட்ரெஸ்ஸில். அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, கையை வச்சு ஆண்டி மறைக்கிற, கையெடு ஜேகே, கையெடு மச்சான், ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லைடா, நீலாம் கடவுள்ரா. ஐயோ டே மச்சான், இப்படிலாம் காட்டிட்டு அப்படின்னு சொல்லும் போது
டப்புன்னு ஒரு புல்லட் சவுண்டு கேட்குது. பார்த்தா அவன் ஃப்ரெண்டை தான் அவனே சுட்டுட்டான். சுட்டுட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு, என் பொண்டாட்டி கேட்குதா? ஆ, என் பொண்டாட்டி கேட்குதா? உன் கடைசி ஆசையை நிறைவேற்ற தான் இப்படிலாம் பண்ணேன். பார்த்துட்டு நிம்மதியாக போனல இப்போ. ஆ, எப்படி உனக்கு என் பொண்டாட்டி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போன மேலே ஏறி உட்காந்து கத்துறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓடிடுறீங்க அவங்க ரூமுக்குள்ளே. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஜேகே கிட்டே போயிட்டு, ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மறுபடியும் சாவடிச்சிரு, அது தானே எனக்கு தோணும் போது நானே செய்வேன் போ. அது இல்லை ஜேகே, நான் இந்த மாதிரி ஹேக் பண்ணுறதுனால தானே அவங்க என்னை தேடி கண்டுபிடிச்சாங்க. நான் திரும்ப அதே மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணேன்னா அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும் ஜேகே. நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். நீங்கள் அவங்களையும் கொண்டுட்டு என்னையும் கொண்டுடுங்க ஜேகே. உங்களுக்கு அதுதானே வேணும். ப்ளீஸ் எனக்கு ஒரு சிஸ்டம் தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு உங்களை பார்க்குறான் ஒரு மாதிரி. தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுக்குறான். ஸோ நீங்களும் வந்துட்டு அதில் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. 1 day ஆகுது, 2 days ஆகுது, உங்களால் ஃபைண்ட் பண்ணவே முடியல. நீங்கள் வந்து சிசிடிவிலாம் பார்க்குறீங்க. யார் யார்கிட்ட வந்து ஹெலன் பேசியிருக்கா எல்லா சிசிடிவியும் ஹேக் பண்ணுறீங்க. காலேஜு, நீங்கள் இருந்த இடம், அப்புறம் ஹெலன் போன இடம், எல்லா சிசிடிவியும் ஹேக் பண்ணி செக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக ஒரு பர்சன் மாட்டிடுறான் அவங்கக்கிட்ட. அவன் தான் வந்து ஹெலன்கிட்ட வந்து காசு கொடுத்து உங்ககிட்ட இப்படி பண்ண சொன்ன மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ நீங்கள் அவனையும் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனோட மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சி அவனையும் ட்ராக் பண்ணுறீங்க. அவன் யார் யார்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறீங்க. ஓரளவுக்கு ஒரு 1 week ஆயிடுச்சு. ஜேகே உங்ககிட்ட வரான். நான் எவ்வளோ நாள் ஆகும்? நான் உன்னை கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு இப்படி ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கியா? வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். ஜேகே நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. அப்போது அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்து பெட்ரூம்குள்ளே கூப்பிட்டு வரான். சரி, டைம் தரணுன்னா இன்றைக்கி என் கூட படு. ஜேகே என்ன பேசுகிறீங்க? அன்றைக்கே நான் சொன்னல விருப்பம் இல்லாமல். உன் விருப்பத்தை கேட்கல. உனக்கு டைம் வேணும்னா இன்றைக்கி என் கூட படுக்கணும். சரி ஜேகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு நீங்களே உங்களோட ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதானே வேணும். என்னாடி இது? ஒரு மரக்கட்டையை கூட தொட்டால் ஒரு ஃபீல் இருக்கும். உனக்கு தொட்டால் அந்த ஃபீல் கூட எனக்கு வராது போலையே. என் மூளையை ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி, எனக்கு ஒன்றை தொடுறதுக்கு விருப்பம் இல்லை. அவன் கண்ணு முன்னாடியே வேற ஒன்று தொட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணை வர சொல்கிறான். நீங்கள் அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு வேர் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க ஆப்போசிட்டில். உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை. ஸ்டார்டிங்கில் அவன் உங்களை கூப்பிட்டு வரும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்து கிஸ் பண்ணியிருக்கும்ல, அந்த பொண்ணு தான் அவனை லவ் பண்ணுற பொண்ணு. அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு வந்தோடனே உங்கள் கணத்துலேயே ஒன்று பொழிச்சின்னு வைக்குது. அதுக்கு உங்கள் மேலே எவ்வளோ காண்டு வச்சுட்டு அப்படியே போயிட்டு ஜேகே கிட்டே போயிட்டு அவனை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவனோட ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணுது உங்கள் கண்ணு முன்னாடியே. நீங்கள் கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. அப்போது ஜேகே, நீ கண்ணை மூடினா உனக்கு டைம் தர மாட்டேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணிடுறீங்க. அப்போது உங்களுக்கு கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணியாக வருது. எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கிறீங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு இதெல்லாமே பார்த்துட்டு தான் நிற்கிறீங்க. ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட்லாம் கல் மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் டோரை வந்து ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தா ஜேகேவோட தம்பி தான். அவனை பார்த்த உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து ஜேகே சரக்குலாம் வச்சுருப்பான்ல, அங்கே போயிட்டு நின்று உங்கள் மொபைலில் இருக்க கேமராவை ஆன் பண்ணி ஒளிச்சு வச்சுட்டு
அப்படியே நிற்கிறீங்க. நீ என்ன இங்கே பண்ணுற? அண்ணன் வெளியே போயிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வரேன். உனக்கு என்ன இங்கே வேலை? வெளியே போ. எனக்கு வேலை அங்கே இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். நீங்களே அவன் முன்னாடி போயிடுறீங்க. ஏன்னா ஃபோனை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நான் தான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் நடந்துட்டுருக்க? ஹே சி, உன் மேலே ஆசைப்பட்டு வந்தேன் நினைக்கிறியா? எனக்கு உன்னால் ஒரு காரியம் ஆகணும். என்னால் காரியம் ஆகணுமா? என்ன? இப்போ நீ கண்டுபிடிச்சிட்ருக்கியே, அதை நிறுத்தணும். அதை நிறுத்திட்டு எனக்காக நீ இன்னொன்னுத்தையும் ஹேக் பண்ணி தரணும். நீ என்ன பேசுகிற? உனக்காக இன்னொன்று ஹேக் பண்ணோன்னா அப்போ நான் முதல்ல ஹேக் பண்ணது எனக்காக தான். என்ன சொல்கிற? அதில் உன் அம்மா தங்கச்சி? ஆமாம், என் அம்மா தங்கச்சி எல்லாரும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்துலேயே பொழிச்சுன்னு ஒன்று வைக்கிறான். அப்படியே நீங்கள் பெட்டில் மயங்கி விழுந்துடுறீங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட போகிறான். அதை ஒரு கட்டை வச்சு அப்படியே கம்ப்யூட்டர் அடித்து தூள் தூளாக உடைக்கிறான். உடைச்சிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஹேரை பிடிச்சி தூக்குறான். நீங்கள் வந்து அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. உனக்கு எத்தனை வாட்டிடி சொல்கிறது? எனக்கும் தேவை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி தோல் மேலே போட்டு போயிடுறான். ஸோ வந்துட்டு ஜேகே அப்போ வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்கான். நீங்கள் வந்துட்டு அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. அப்படியே உங்களை தூக்கிட்டு கிட்னாப் பண்ணிவிட்டு போயிடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் அவனோட சிசிடிவி எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு. உள்ளே வரும்போதே அவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே உள்ளே வந்தால் உங்களோட சிஸ்டம் உடஞ்சி போய் கிடக்கு. அவன் ஒயன் எங்கே இருக்கா? ஒயன் எங்கடி இருக்கா? பாத்ரூமில் இருக்கியா? கட்லுக்கீழ அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அவங்கள சுத்தமாக நீங்கள் இல்லை. அப்போ தான் அவனுக்கு வந்து தெரியுது இங்கே யாரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ட்டு. அவன் அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டே உட்காந்துடுறான். டேய், யார் அந்த மாதிரி பண்ணது? யார் வீட்டுக்கு வந்தது? நீங்களாம் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க? அண்ணா இல்லைண்ணா, அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாருண்ணா, அதான் நான் போயிருந்தோம். நாங்கள் வீட்டை லாக் பண்ணிட்டு தானே போனோம், வெளியே லாக் பண்ணிட்டு போனோம். நான் யார் உள்ள வந்தான்னு தெரியலண்ணா. ஐயோ, எனக்கு அவள் வேணும்டா. எனக்கு இப்போ அவள் வேணும். அவள் எங்கே இருக்கான்னு போய் பாருங்கள், தேடுங்க. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களை அவன் கிட்னாப் பண்ணி ஒரு போட்டில் வச்சுருக்கான். நீங்கள் அப்போ தான் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ண? உன் அம்மா, உன் தங்கச்சி, என் வாழ்க்கை, ஹெலன் வாழ்க்கை எல்லாத்துலேயும் விளையாடிட்டுருக்க. உனக்கு என்ன தான் வேணும்? என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணும். என்ன பண்ணும்? எங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதில் இருக்க எல்லா காசையும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதை எடுத்துகிட்டு நான் வேறு கண்ட்ரிக்கே போவேன். அங்கே எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ், அங்கே நான் தான் ரூல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே உங்களை ஃபுல்லாக தேடிட்டு அவனால் சுத்தமாக முடியல. சரக்கு அடிக்கலான்னு எழுந்து போகும்போது அங்கே ஃபோன் ரெக்கார்ட்லேயே இருக்குது. அதை அவன் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோ ஆன் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் நீங்கள் அதை ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்ச வீடியோவை பார்க்குறான். அதில் அந்த ஃபேஸு தெரில, ஆனால் வாய்ஸ் வந்து அவன் தம்பி வாய்ஸ் கேட்குது. அப்போது நீங்களும் சொல்கிறீங்க கரெக்டாக ஓ அம்மா தங்கச்சின்ற மாதிரி. அப்பயே அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருது, அவன் தம்பி தான் கிட்னாப் பண்ணியிருக்கான்றது. ஸோ அப்படியே அவன் வந்துட்டு, டேய் வண்டி எடுங்கடா, தம்பி எங்கே இருக்கான்? அண்ணா தம்பி வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போட்டில் போயிட்டாருண்ணே. போட்டில் போயிட்டானா? கரெக்டாக இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் அவன் அவங்களுக்கு சிஸ்டம்லாம் கொடுத்துட்டு அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்டு, அவங்க அண்ணனோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஹேக் பண்ண சொல்லியிருப்பான். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. இதெல்லாம் பண்ணால் என்னை கொன்னுடுவியா? கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு கொள்ளுவேன். என்ன பேசுகிறேன்? இது மட்டும் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன். அவனுக்கு தெரிஞ்சாதானே? தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அவன் என்ன ரொம்ப நம்புகிறான்.
அப்படின்னு கிறுக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் இந்த பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு அப்படின்னு கன் எடுத்து உங்களோட ஹெட் பாயிண்டில் வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். அப்போ சடனாக ஹெலிபேட் லேண்ட் ஆகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜங்குக் தான் உள்ளே வரான். ஜங்குக்கை பார்த்தோன்னே உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் லாக் பண்ணிவிட்டு உங்கள் வாயில் கையில் எல்லாத்துலேயும் துணி வச்சு கட்டிடுறான். என்னை விடுன்றீங்க. அப்போ வாயில் துணியை வச்சு நல்லா அமுக்கிடுறான். அமுக்கிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அவன் வெளியே போயிட்டு, என்னண்ணா இங்கே வந்திருக்க? இல்லைடா உன்னை தான் பார்க்கலான்னு வந்தேன். எங்கே போகிற? அது ஒன்றும் இல்லைண்ணா, வெளியூருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கான். ஜேகேவும், அப்படியா, நீ அந்த ஒயனை எங்கன்னா பார்த்தியா? அவளை காணும், ஓடிட்டான். இல்லையண்ணா, அண்ணே நான் எங்கேயும் பார்க்கலையே. ஏன், எங்கே போனாங்க? வீட்டில் தேடி பார்க்க வேண்டியதானே? தெரில, என் கூடயே ஓடிட்டா போல் அந்த சிரிக்கி. சரி விடு, ஒரு ஸ்காட்ச் எடுத்துட்டு வா, 2 பேரும் ஸ்காட்ச் அடிப்போம், தலை வலிக்குது. சரிண்ணா அப்படின்னு போயிட்டு சரக்கு எடுத்துகிட்டு வரான். வெளியே பால்கனி மாதிரி இருக்கும்ல அந்த ஷிப்பில், அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ இவன் பிடிச்சி தள்ளி விட்டுறலாம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது சடனாக ஜங்குக் திரும்பிடுறான். திரும்பி பார்த்துட்டு, ஏன்டா இவ்வளோ லேட்டு? இல்லைண்ணா சரக்கு தேடி எடுத்துகிட்டு வந்தேன். சரி இந்தா நீயும் குடி. இல்லைண்ணா நீ குடி. குட்ரா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ஒன்றா குடிச்சு அப்படின்றான். அப்போ அவன் தம்பியும் எடுத்து குடிக்கிறான். நீங்கள் வந்துட்டு உங்களை ஒரு கப்போர்ட் மாதிரி அதில் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கான். அப்போது டப் டப் டப்னு தட்டுறீங்க. ஜங்குக்கு சவுண்டு கேட்குது. என்னடா இது சவுண்டு கேட்குது? அது ஒன்றும் இல்லைண்ணா, இல்லை ஏதாவது ஷிப்பு ஆடுதுல்ல அதனால வேண்டிய ஏதாவது சவுண்டு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ சரக்கடி. சரி எப்போ கிளம்புற? எங்கே போகிற அப்படி இப்படின்னு கேட்குறான். ஜங்குக்கு வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு, அது ஒன்றும் இல்லைடா, யார் அந்த மாதிரி பண்ணாங்கன்றது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும்னு சொன்னான். ஆனால் அதுக்குள்ளே எங்கே போனான்னு தெரில. அவளை கண்டுபிடிச்சாதான் எல்லாமே தெரியும். அவளை கண்டுபிடித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றான். கண்டிப்பாண்ணே, அண்ணியை தேடி கண்டுபிடிச்சிடலாம், எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, நான் என் ஆளுங்ககிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பும் போது ஜங்குக் பொழிச்சுன்னு ஒன்று வைக்கிறான் அவனோட தவடையிலே. அவன் வாயை பிடிச்சிட்டு, என்னடா பண்ணுற பைத்தியக்காரா, வாயிலேருந்து ரத்தம் வருது, ஐயோயோ ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சிக்கிறான். அப்போ ஜங்குக், எவ்வளோ தான்டா நடிப்பேன்? எவ்வளோ நடிப்பேன்? நான் என்னடா பண்ணேன்? லூசு மாதிரி போட்டு அடிக்கிற. நீ என்ன பண்ணியா? என் பொண்டாட்டி எங்கடா? அப்புறம் அம்மாவையும் தங்கச்சியும் எப்படி அவனுக்கு மனசு வந்தது? அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? நான் வேற ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சி. அப்போது ஜேகே செம்மையாக போட்டு அடிச்சுட்டு, சொல்லுடா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் நல்லா சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன், எப்படின்னு என்னை கொன்னுடுவ, உண்மையோடு தெரிஞ்சு அம்மாவும் தங்கச்சி எப்படி செத்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா நீ அதில் அழுகிறத பார்த்துட்டு சாவுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு தங்கச்சி மேலே என்ன சொல்கிறேன் பிடிக்கும், அவளை அப்படி இப்படி பண்ணிட்டேன், கை காலை கட்டி போட்டு. அது அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சு, அதனால தான் அவங்க 2 பேரையும் கொன்னுட்டான் அப்படின்றான். அவள் நம்ம தங்கச்சிடா, உனக்கு அறிவு இருக்கா? அதான் நம்ம கூட பிறந்த தங்கச்சி இல்லையே, அப்பாவோட 2வது ஒய்ஃப் தானே அவங்க அப்படின்றான். அப்போ இவனுக்கு செம்ம கோவம் வருது. ஜங்குக்கு மறுபடியும் பொழிச்சுன்னு வைக்கிறான், கீழே வந்துடுறான். உன்னை சும்மாலாம் சாவடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவனோட ரூமில் இருக்க சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவன் மேலே ஊற்றுறான். ஜேகே இதெல்லாம் வேணாண்டா, இதெல்லாம் வலிக்கொண்டா அப்படின்றான். அப்போது அவன் வத்திப்பட்டி தேடும் போது ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறான். அதுலேருந்து நீங்கள் உழுறீங்க.
உங்களோட கை கால் அப்புறம் வாயிலெல்லாம் துணி வச்சு அடிச்சிருக்கான். ஸோ ஜேகே வந்து உங்கள் கை காலெல்லாம் கழட்டி விட்டுட்டு உங்கள் வாயிலேருந்தெல்லாம் எடுத்துட்டு அவன் லைட்ரு தேடிட்டுருக்கான். கடைசியாக லைட்ரும் கிடச்சிருச்சு. எடுத்துகிட்டு இவங்கிட்ட வரும்போது, ஜேகே நான் உன் தம்பிடா, உன் கூட பிறந்த தம்பி. அவன் ஒன்றும் நம்ம கூட பிறந்தவ இல்லைடா. அப்புறம் அவங்க நம்ம அம்மா கிடையாது. நம்ம அப்பாவை 2வது கல்யாணம் பண்ணுவாங்க தான். ஆனால் நான் அப்படி இல்லை, உன் கூட பிறந்தவன். ஜேகே வேணாண்டா, ஜேகே ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜேகே பாரபட்சமே பார்க்காத அவனை லைட்ரு போட்டு கொளுத்திடுறான். தம்பின்னு கூட பார்க்காத கொளுத்திட்டு அங்கேயே நீல்டோன் போட்டு அழுகிறான். அவனோட தங்கச்சி இவன் தப்பு பண்ணி தான் கொன்னுட்டான் அப்படின்றத அவனால் ஏற்றுக்கவே முடியல. இவன் கூட பிறந்த தம்பியை இந்த மாதிரி பண்ணிட்டான்றத அப்படியே நீல்டோன் போட்டு ஒரு மாதிரி அழுகிறான். நீங்கள் அவ்வளோதான், இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், அடுத்து நம்மளை தான் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு பொறுமையாக எழுந்து நடக்கிறீங்க. நீங்களே தண்ணியில் குதித்து செத்துடலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே பொறுமையாக நடந்து நீங்கள் அந்த பால்கனிக்கு போயிட்டீங்க, ஷிப்போட பால்கனிக்கு. அப்போ சடனாக ஜங்குக்கு பின்னாடி வந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு, என்ன பண்ணுற? அதான் ஜேகே, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அவனையும் கொண்டுட்டீங்க, அடுத்து என்ன தான் கொல்ல போகிறீங்க? பொண்டாட்டியை கொன்ன பாவம் உங்களுக்கு வேண்டாம் ஜேகே. புருஷன் கையால் செத்தா நரகத்துக்கு தான் போவேன், எனக்கும் வேண்டாம், அதனால் நானே செத்துறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட சொல்லும் போது அவனுக்கு ஒரு மாதிரி கெல்ட்டாகுது. அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஜேகே என்னாச்சு ஜேகே, என்னை விடுங்க, நான் போய் சாகணும். அதெல்லாம் வேணாண்டி, எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பவே என்னால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், உன்னை கொடுமைப்பட்டிருக்கேன், இவ்வளோ நாள் உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் நீ பண்ணதுனால தான் அப்படி பண்ணேன். இன்னைக்கு என் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் அப்படி பண்ண வச்சவனை கொன்னுட்டேன். அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டேன், என்னை நம்பு. இப்படி தான் நீங்கள் ஸ்டார்டிங்காக சொன்னீங்க ஜேகே. ஆனால் உங்களுக்கு என்னை பிடிக்கல. ஒருத்தவங்களை வெறுத்தா அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாது ஜேகே. உங்கள் லைஃப்பில் என் மேலே லவ் வராது ஜேகே. அப்படிலாம் இல்லைடி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த சாரியில், அது என்னன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் அந்த பார்வை, அதிலிருந்து நீ எனக்கானவ, நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் உன்னை கொல்லாமல் உன்னை கடத்திட்டு வந்து இவ்வளவும் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி செம்மையாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்களும் ஜேகே ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ ஐ லவ் யூ, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லிப் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இதோட பார்ட் 2 முடிச்சிடறேன். இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிக்கணுன்றதுக்காக பார்ட் 3 போடுறேன். பார்ட் 3ல் வந்து ஒரு செம்மையாக ஒரு ரொமான்டிக்காக வச்சு பார்ட் 3 முடிக்கலான்ட்டு. ஸோ ஓகேக்கா, ஸ்டோரி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள், ஒரு லேகாக போகுதா எப்படி போகுதுன்றத. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஊரையும் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க, நம்ம டோரிமான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லோரும் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். ஸோ 3rd பார்ட் வந்து நான் மண்டே போட்டுறேன். லவ் யூ, பாய்.